ஒரு படத்துக்கு 100 கோடி 150 கோடி வாங்குற, கிட்டத்தட்ட 25 வருஷமா ஒரு உச்ச நட்சத்திர நடிகரா இருக்கிற, நீ சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் இந்த மக்களுக்காக இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிற? மழை வெள்ளம் வந்துச்சு, உனக்கு 3 திருமண மண்டபம் இருக்கு சென்னையில. குறைந்தபட்சம் 2 நாளைக்கு அந்த மண்டபத்தில் தெருவோர வசிக்கக்கூடியவர்கள் தங்குறதுக்காக திறந்து விட்டுருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க? எப்படி நீங்க தமிழ்நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுவீங்க? எல்லா பிரச்சனையும் குரல் கொடுத்துருக்கேன், எல்லாத்துலயும் என் பிரசன்ஸ் இருந்திருக்கு. என்ன குரல் கொடுத்திருக்காரு? என்ன குரல் கொடுத்த? ஒரு விஷயத்த சொல்லுங்க. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்கு ரோட்டில் தெருவில் இறங்கி என்ன குரல் கொடுத்திருக்காரு? ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு எவ்வளவு டொனேஷன் கொடுத்தா தெரியுமா உங்களுக்கு? 5000 ரூபா. ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு ராஜபக்சேயை போர்க்குற்றவாளியை அறிவிக்கணும்னு அன்னைக்கு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாத்தையும் கையெழுத்து வாங்குறாங்க. விஜய் திருவள்ளிக்கேணியில் ஒரு படப்பிடிப்பு இருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய வன்னியரசு அவர் போய் கையெழுத்து கேட்கிறாரு. நாட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறாரு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறாரு. அந்த வீடியோ காட்சிகள்லாம் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இருக்கு, பரவலாக போயிட்டு இருக்கு. சரி, இதே என்ன செஞ்சிருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு? சரி, அதாவது இது வரைக்கும் நீ சம்பாரிச்சதை எதுவுமே பண்ணல. இனி ஆட்சிக்கு வந்து தான், நீங்க அதிகாரத்துக்கு வந்து தான் அந்த மக்களுக்கு உதவி செய்யணுமா? சம்பாரிச்ச காசை எடுத்து நீங்க பண்ணுங்க இது வரைக்கும்.